பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். கர்த்தருடைய கிருபையால் எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பொருத்தன ஜெபத்தோட வல்லமை. இந்த பொருத்தன ஜெபம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இது ஒரு சாட்சியோட சொல்லும்போது கண்டிப்பா இது இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவ்ன்றது நம்மளோட லைஃப்ல புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆண்டவர் எனக்கு செஞ்ச ஒரு நன்மையை தான் நான் இந்த வீடியோல சாட்சியா சொல்ல போறேன். கர்த்தருடைய நீதியை நான் மறைச்சு வைக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் சகோதரர் நடுவில் நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிற மாதிரி ஆண்டவர் செய்த நன்மையை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். உங்களுக்கும் இன்னும் ஏதாவது ஒரு சந்தேகமோ, கர்த்தர் நமக்கு இதை தருவாரா, நம்ம இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோமே நம்மளுக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. இந்த பொருத்தன ஜெபத்தை பண்ணும்போது ஆண்டவரோட சித்தத்தின்படி நம்ம ஒரு விஷயத்தை கேட்போமானா அவர் நம்மளுக்கு செவி கொடுப்பார் என்பதை நாம் அவர் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஸோ அதன்படி நம்ம ஆண்டவரோட சித்தத்தின்படி நம்ம ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அது நிச்சயமா பரத்துல இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை வரும், அது நம்மளுக்கு பரிபூர்ணமான நன்மையா வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது நான் பண்ண ஒரு பொருத்தனை தான் இது. ஸோ இந்த பொருத்தனை அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு இது செய்யும்போது நான் உங்களுக்கு இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங், ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிற மாதிரி. இந்த பொருத்தனை வந்து எந்த விதத்துலனாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அதை பொருளாதார பொருத்தனையாக வச்சுருக்கலாம். எனக்கு இந்த நன்மைகள் நடந்தால் நான் வந்து சபைக்கு இவ்வளோ காணிக்க கொடுக்குறேன், இல்லை இவ்வளோ ஏழைகளுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களால் எது முடியுமோ, உங்களால் எது வந்து உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பொருத்தனையாக ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணது வந்து ஒரு வசனம். ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் மெசேஜ் கொடுத்தாரு, ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்தாரு. அந்த வேர்டை வந்து நான் எடுத்துட்டு இந்த வேர்டை வந்து நான் வச்சு ஜெபிப்பேன். இந்த வேர்டை வந்து நான் 1000 times நான் எழுதி அறிக்கை பண்ணி நான் ஜெபிப்பேன். அப்போது ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டேன். அதில் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். நான் அது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 5 மாதம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த பொருத்தனை நான் பண்ணும்போது நான் வந்து ஃபுல்லாக ஜபத்தில் இருந்துட்டு நான் வந்து எழுதி அந்த வசனத்தை அறிக்கை செய்யும்போது வந்து நான் ஆண்டவருக்குள்ள நல்ல உறவில் இருந்துட்டு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கூட, ஆவியானவர் கூட பேசுகிற, ஆவியானவர் கூட உறவாடுற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த காரியத்தை வந்து நான் பண்ணி முடித்தேன். இது பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு 5 months ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஆண்டவர் அற்புதமாக எனக்கு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நான் அந்த பொருத்தனை பண்ணி நான் அதை எழுத ஆரம்பித்த அந்த டேட்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் இயர் அதே டேட்டில் என் கையில் வந்து எனக்கு வந்து பாப்பா பிறந்தாங்க. சேம் டேட், அதே டேட்டில் நடந்தது வந்து உண்மையிலே ஒரு பெரிய அற்புதம். இதுதான் நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் அதை திருப்பி பார்க்கும்போது தான் நான் இந்த அதிசயத்தை வந்து நானே ரியலைஸ் பண்ணேன். அதே டேட் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் டேட் நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு பேபி பிறந்தது. ஸோ இதே மாதிரி அப்போ பொருத்தன ஜெபத்துக்கு வந்து உண்மையிலே பெரிய வல்லமை இருக்குது. ஆனால் டேட்டோ இல்லை டைமோ வந்து ஆண்டவருடைய டைமிங்கில் தான் நடக்கும். அது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவரோட சித்தத்தின்படி கேட்கும்போது அவரோட சித்தத்தின்படி அவர் நம்மளுக்கு குறித்திருக்கிற காலத்தில் வந்து அவர் வந்து தரிசனத்தை நம்மளுக்கு நிறைவேற்றுவார். அதுக்காக வந்து நம்ம வந்து அர்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம இந்த பொருத்தனை பண்ணி ஜெபிச்சோன்னா நிச்சயமாக நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகும். ஆண்டவரும் நிச்சயமாக அதுக்கு வந்து பதில் கொடுப்பாரு. இந்த பொருத்தனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டெவலப் பண்ணுதான்னு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கும் காடுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ரொம்ப உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா யோசித்து ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து ஜெபிச்சு கேட்டு ஆண்டவர்கிட்ட வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி அதை நீங்கள் வந்து நிறைவேற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோட இருதயத்தின் வேண்டுதல்களை நம்மளுக்கு அருளி செய்வார். நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுறோம் அப்படின்றது இல்லாமல் ஆண்டவர் நம்மளுக்கு இது தரும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்னா, நான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கு, ஸோ ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருக்காரு, ஸோ இன்னும் நம்ம விசுவாசமும் பெருகும். அதோட ஆண்டவர் கூட நம்ம சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு இந்த பொருத்தனை வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கலாம். நீங்கள் உலக பிரகாரமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்கலாம். இதையும் ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிட்டு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு, 100% கொடுப்பாரு. அந்த பொருத்தனை உங்களுக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஆண்டவர் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிடாம, ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்தேன், அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஸோ போதும் அப்படின்னு 10-11 இல்லாமல் ஆண்டவர் கூட உண்மையான உறவை வளர்த்துட்டு ஆவியானவரோட நீங்கள் வந்து நடக்க பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம லைஃப்பில் வர ஒவ்வொரு காரியத்துலேயும் ஆண்டவரோட சித்தத்தின்படி, பரலோகம் நம்மளுக்கு வச்சிருக்கிற திட்டத்தின்படி நம்ம ஓடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் முடியாமல் இருந்ததாக இந்த பொருத்தனை நிச்சயமாக உங்களை வந்து நேர் வழியாக கர்த்தருக்குள் வழி நடத்தும்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தில். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.